ஹாய் அண்ட் வெல்கம் டு ஈஸி ஸ்போக்கன் இங்கிலீஷ் காஞ்சி. இன்றைக்கி வீடியோவில் ஒரு இன்ட்ரெஸ்டிங் லெசன், அதாவது இந்த மாதிரி சென்டென்சஸ் பாருங்களேன். ஒரு விஷயத்த நான் பண்ணலான்னு இருந்தேன், இல்லைனா யாராவது ஒருத்தவங்க ஒரு விஷயத்த பண்ணலான்னு இருந்தாங்க ஆனால் பண்ணல. பாஸ்டில் நான் ஒரு பிளான் போட்டேன், அதை பண்ணலான்னு இருந்தேன் ஆனால் பண்ணல. கரெக்டாக? ஸோ இதை இங்கிலீஷில் நம்ம எப்படி சொல்ல போகிறோம் அதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். தமிழில் இதை எப்படி சொல்வோன்னு பார்த்தீங்கன்னா, நீ என்ன பண்ணலான்னு இருந்த, நான் உன்கிட்ட கேட்கலான்னு இருந்தேன், நாங்கள் 3 நாள் தங்கலான்னு இருந்தோம், ஆனால் பிளான் மாறிடுச்சு, நாங்கள் இப்போது வேறு இடத்துக்கு போகிறோம், நாங்கள் தங்க முடியாது. ஸோ இந்த மாதிரி பாஸ்டில் பிளான்ஸ் இருந்துச்சு, பட் அந்த பிளான்ஸ் கேன்சல் ஆகிடுச்சு, ஆர் த பிளான்ஸ் டிட்ன்ட் ஒர்க் அவுட். ஸோ இதே இங்கிலீஷில் எப்படி சொல்கிறதுன்றது தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். கம் லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். இதுக்கு என்ன ஸ்ட்ரக்சர் நம்ம யூஸ் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஐ ஹீ ஷீ இட்டுக்கு வாஸ் கோயிங் டு ப்ளஸ் verb. ஓகே, கோயிங் டுவை கான்ட்ராக்ட் பண்ணி கொனா அப்படின்னு கூட யூஸ் பண்ணலாம். வி உதேக்கு வேர் கோயிங் டு ஆர் கொனா ப்ளஸ் verb. ஓகே, கோயிங் டு இந்த எக்ஸ்ப்ரெஷன் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். சரியா? ஸோ இப்போ எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கும்போது இன்னும் தெளிவாக புரியும். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள், நான் உன்னை கேட்கலான்னு இருந்தேன். ஸோ நான் உன்னை தான் கேட்கலான்னு இருந்தேன், ஆனால் அப்புறம் நீ ஏதாவது நினச்சிக்கோன்னா நான் கேட்கல, இப்படி சொல்லுவோம் இல்லையா? ஐ வாஸ் கோனா ஆஸ்க் யூ, ஐ வாஸ் கோயிங் டு ஆஸ்க் யூ. நான் உன்னை தான் கேட்கலான்னு இருந்தேன், ஐ வாஸ் கோனா ஆஸ்க் யூ. சரியா? அடுத்த எக்ஸாம்பிள் பாருங்கள். எங்கள் அம்மா அப்பா என்னை ஹாஸ்டலுக்கு அனுப்பலான்னு இருந்தாங்க, ஆனால் அப்புறம் மனசை மாற்றிட்டாங்க. என் அம்மா அப்பா, மை பேரண்ட்ஸ் வேர் கோனா சென்ட் மீ டு த ஹாஸ்பிட்டல். மை பேரண்ட்ஸ் வேர் கோயிங் டு சென்ட் மீ டு த ஹாஸ்பிட்டல். ஹாஸ்டலுக்கு அனுப்பலான்னு இருந்தாங்க, ஆனால் அனுப்பலை, அப்புறம் மனசை மாற்றிட்டாங்க. பட் தென் தே சேஞ்ச் தேர் மைண்ட். மனசை மாற்றிட்டாங்கன்றதுக்கு பட் தே சேஞ்ச் தேர் மைண்ட். சேஞ்ச் யுவர் மைண்ட் அப்படின்னா மனசை மாற்றிக்கோ, அதை யூஸ் பண்ணலாம். அடுத்த எக்ஸாம்பிள், நீ எப்படி இருந்தாலும் செய்யலான்னு தானே இருந்த, நான் தானே வந்து ஸ்டாப் பண்ணேன், இந்த மாதிரி சொல்லுவோம் இல்லையா? நீ எப்படி இருந்தாலும் அதை செய்யலான்னு தான் இருந்த. ஓகே, you were going to do it anyway, you were gonna do it anyway, you were gonna do it anyway. சரியா? அடுத்தது, அவள் மீட்டிங் அட்டென்ட் பண்ணுறதா தான் சொன்னான், அவர் மீட்டிங் அட்டென்ட் பண்ணுறதா தான் இருந்தா, அப்படி தான் சொன்னான், அந்த மாதிரி. she said she was gonna attend the meeting. she said she was going to or she was gonna attend the meeting. இந்த கோயிங் டு யூஸ் பண்ணி, வாஸ் வேர் யூஸ் பண்ணி கோயிங் டு யூஸ் பண்ணாவே என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா, பாஸ்டில் ஒரு பிளான் இருந்துச்சு, நான் இதை தான் பண்ணலான்னு இருந்தேன் ஆனால் பண்ணல, இதுதான் அர்த்தம். அந்த பிளான் வந்து somehow it got cancelled, அதுதான் நம்ம மீன் பண்ணுறோம். அடுத்த எக்ஸாம்பிள், இந்த எக்ஸாம்பிளில் பாருங்கள். ஃப்யூச்சரில் நாங்கள் ஒரு இடத்துல தங்கலான்னு இருந்தோம், நாங்கள் நெக்ஸ்ட் மந்த் அந்த ரெசார்ட்டில் தங்கலான்னு இருந்தோம். ஸோ ஃப்யூச்சர் பிளான் மாதிரி சொல்கிறோம், கரெக்டாக? ஆனால் அது ஃபுல்லாக புக் ஆகிடுச்சு. ஓகே, we were gonna stay in the resort next month, but it is fully booked. we were gonna stay in the resort next month. நாங்கள் அடுத்த மாதம் தங்கலான்னு இருந்தோம், ஆனால் அது கேன்சல் ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்து வேறு பிளான் தான் நாங்கள் பண்ணணும் இல்லையா? ஸோ இந்த மாதிரி சென்டென்சஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணலாம். ஓகே, நான் ஃப்யூச்சரில் இதை பண்ணலான்னு இருந்தேன், பாஸ்டில் இதை பண்ணலான்னு இருந்தேன் ஆனால் அது நடக்கலை, ஃப்யூச்சரில் இதை பண்ணலான்னு இருந்தேன் ஆனால் அதுவும் நடக்கலை, இப்படி ஆகிடுச்சு. இதுக்கும் நம்ம இந்த எக்ஸ்ப்ரெஷன்ஸ் வாஸ் வேர் கோயிங் டு யூஸ் பண்ணலாம். அடுத்த எக்ஸாம்பிள், நான் உனக்கு கால் பண்ணி பேசலான் தான் இருந்தேன். ஓகே, நான் உனக்கு கால் பண்ணலான் தான் இருந்தேன் ஆனால் மறந்துட்டேன். ஓகே, ஐ வாஸ் கோயிங் டு கால் யூ பட் ஐ forgot. ஐ வாஸ் கோனா கால் யூ, நான் உனக்கு கால் பண்ணலான் தான் இருந்தேன், பட் எப்படியோ நான் மறந்துட்டேன், பட் somehow ஐ forgot, அந்த மாதிரி. சரிங்களா? ஸோ இந்த வீடியோவில் நம்ம வாஸ் வேர் கோயிங் டு யூஸ் பண்ணுறது எந்த மாதிரி இடத்துல யூஸ் பண்ணணும், அண்ட் இதை யூஸ் பண்ணி எப்படி சென்டென்சஸ் மேக் பண்ணணும், இதெல்லாம் பார்த்தோம். ஸோ இப்போது நம்ம லெட்ஸ் ட்ரை தீஸ் 5 questions to see whether we have understood this topic completely. ஓகே, ஸோ இந்த 5 questions ரீட் பண்ணலாம். இதுக்கு நீங்கள் ஆன்சர்ஸ் ட்ரை பண்ணி எனக்கு காமெண்ட்டில் சொல்லுங்கள், கரெக்ஷன் பண்ணி கண்டிப்பாக நான் உங்களுக்கு ரிப்ளை கொடுக்குறேன். ஆல்ரைட், ஸோ லெட்ஸ் ரீட் திஸ் அவுட். நீ என்ன பண்ணலான்னு இருந்த? ஃபஸ்ட்டு நீ சொல்லு, நீ என்ன பண்ணலான்னு இருந்த, அப்புறம் நான் என்னோடய ஒப்பீனியனை சொல்கிறேன், இந்த மாதிரி ஏதோ ஒன்று. ரைட், நீ என்ன பண்ணலான்னு இருந்த? அவங்க 3 நாள் தங்கலான்னு இருந்தாங்க. ஸோ ஃப்யூச்சரில் அவங்க இதை தங்கலான்னு இருந்தாங்க, பட் இப்போ அவங்க வேறு இடத்துக்கு போகிறாங்க, அந்த மாதிரி. ஸோ ஃப்யூச்சர் பிளானுக்கும் யூஸ் பண்ணலான்னு நான் சொல்லியிருக்கேன். வீடியோ கவனமாக பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அடுத்தது, உங்ககிட்ட சொல்லலான்னு இருந்தேன், உங்ககிட்ட சொல்லலான்னு தான் இருந்தேன், அப்புறம் நீ தப்பாக நினச்சிக்கன்னு நான் சொல்லலை. நான் இன்றைக்கி உங்களுக்கு டெஸ்ட் கொடுக்கலான்னு இருந்தேன், இன்றைக்கி நான் வந்து உங்களுக்கு ஒரு டெஸ்ட் கொடுக்கலான்னு இருந்தேன். சரியா? ஈவினிங் படத்துக்கு போகலான்னு இருந்தோம் ஆனால் கேன்சல் பண்ணிட்டோம். ஸோ நாங்கள் ஈவினிங் படத்துக்கு போகலான்னு இருந்தோம், பட் கேன்சல் பண்ணிட்டோம், வேறு பிளான் வந்துடுச்சு, நாங்கள் கேன்சல் பண்ணிட்டோம், இந்த மாதிரி. ஓகே, ஸோ இது ட்ரை பண்ணி எனக்கு ஆன்சர்ஸ் கொடுங்க. ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ till the end. I'll see you all in the next video with a new lesson. Till then, take care and bye.